வங்கதேசத்துல மாணவர்களின் போராட்டம், கலவரம், துப்பாக்கிச்சூடுன்னு வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டே தப்பிச்சு போற அளவுக்கு சென்றிருக்கு. இதனால பொருளாதாரம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமில்லாம வங்கதேசத்துல நிலையற்ற அரசியல் சூழல் நிலவுது. வங்கதேசத்தின் இப்போதைய காட்சிகள் போராட்டம் காரணமா இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே நாட்டை விட்டு தப்பி சென்ற நிகழ்வை நினைவூட்டும் விதமா அமைஞ்சிருக்கு. பாகிஸ்தான்லையும் நிலையற்ற அரசியல் சூழல் இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இஸ்ரேல், பாலஸ்தீன் மற்றும் ரஷ்யா யுக்ரைன் போர் நீடிச்சு வரதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. இப்படி ஆசிய நாடுகள் பலவிதமான நெருக்கடியான சூழலை எதிர்கொண்டு வரப்ப இந்தியாவில் நிலையான அரசு இருக்கிறதையும் இந்திய பொருளாதாரம் மேம்பட்டு வரதையும் பார்க்க வேண்டியிருக்கு. நெருக்கடியில் ஆசிய நாடுகள், நிலையாக நிற்கும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு நிலையான அரசுதான் காரணமா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஆசிய நாடுகள் உள்நாட்டு விவகாரங்கள்னு மட்டுமில்லாம போர்களாலையும் நெருக்கடிகளை சந்திச்சு வருது. இலங்கையில ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமா வெடித்த மக்கள் போராட்டத்தால அதிபர் கோத்தபய ராஜபக்சே நாட்டை விட்டு தப்பி சென்ற நிகழ்வுகளை தொடர்ந்து இலங்கையில அரசியல் சூழல் ஓரளவுக்கு சரியானாலும் பொருளாதாரத்துல நிலையற்ற சூழல் தொடருது. அது மாதிரியான நிகழ்வு வங்கதேசத்துல அரங்கேறி இருக்கு. வங்கதேச சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டம் வெடித்ததால வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகினது மட்டுமில்லாம நாட்டை விட்டு தப்பி சென்றிருக்காங்க. இந்த போராட்டத்தால பொருளாதாரம் மட்டுமில்லாம மக்களின் இயல்பு வாழ்க்கையும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தானின் பிரதமராயிருந்த இம்ரான்கான் கைது செய்யப்பட்டது தொடங்கி அவர் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டது வரையிலான நிகழ்வுகள் பாகிஸ்தான் அரசியல்ல நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தியிருக்கு. இஸ்ரேல், பாலஸ்தீன் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர்கள் தொடர்ந்து வரதால அந்த நாடுகள்ல பதற்றமான சூழல் நிலவரது மட்டுமில்லாம சர்வதேச அளவிலையும் ஒரு பதற்றமான நிலையை உருவாக்கியிருக்கு. இந்தியாவின் அண்டை நாடுகள் மட்டுமில்லாம பெரும்பாலான ஆசிய நாடுகள் நெருக்கடிகளை சந்திச்சு வர இந்த நிலையில இந்தியாவின் பொருளாதாரம் உயர்வை நோக்கி இருக்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதாரம் உயர சட்ட ஒழுங்கு சரியா இருக்கிறது அவசியமா பார்க்கப்படுது. சட்ட ஒழுங்கை பாதுகாக்க நிலையான அரசு இருக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில பார்த்தா கடந்த 25 ஆண்டுகளா இந்தியாவில் யாருடைய ஆட்சியும் பாதியிலேயே கலைக்கப்படலை. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் முறையா தேர்தல் நடத்தப்பட்டு ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. மாநில கட்சி மற்றும் தேசிய கட்சிகள் சம பலத்துல இருக்கிறதால இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டின் அரசியல் சூழல் நிலையாயிருக்கு. சட்ட ஒழுங்கு சரியா இருப்பதால இலங்கை, வங்கதேசம்ல நடந்தது மாதிரியான மிகப்பெரிய வன்முறைகள் இந்தியாவில் சமீபத்தில் நடக்கலன்னு சொல்லப்படுது. ஒரு நாடு நிலையான அரசியல் சூழலோடு இருந்தா வெளிநாட்டு முதலீடுகள் அந்த நாட்டை நோக்கி வரதும், வன்முறைகள், போர்கள் இல்லாம இருந்தா பொருளாதார சூழல் வளரதும் அதிகரிக்கும். அந்த விதத்துல ஆசியாவோட அசைக்க முடியாத சக்தியா இந்தியா இருக்கிறது தான் ஆசிய நாடுகள் சந்திக்கிற நெருக்கடியை இந்தியா சந்திக்காம இருக்க காரணமா சொல்லப்படுது. மணிப்பூர்ல வன்முறை, விவசாய போராட்டங்கள் போன்ற நிகழ்வுகள் அரங்கேறி இருந்தாலும் நாடு முழுவதும் போராட்டம் வெடித்து வன்முறையா மாறும் அளவிலான நிகழ்வுகளை இந்தியா எதிர்கொள்ளாம இருக்கிறதும், அப்படி எழுந்த பிரச்சனைகளையும் பேச்சுவார்த்தை மூலமா முடிவுக்கு கொண்டு வந்ததுமே மற்ற ஆசிய நாடுகளை போன்ற நிலைக்கு இந்தியா செல்லாததுக்கு காரணமா சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.